அரிசி கொட்டை புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு. இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாணி, இந்த பரதேசி பைய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குதா? புரியுது புரியுது. நீங்க எதை குத்தி காட்டுறீங்கன்னு. தினம் காப்பியும் பலகாரமும் இங்க இருந்து போகுத ஒழிய அந்த ஆபீசர் பையன்கிட்ட இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே. அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா, பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி 4 கெஞ்சல் 4 கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? ஏண்டி, இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா? ஏங்க வரலாங்களா? அதுதான் உள்ளதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன வரலாமா? வாய, எங்களுக்கு என்ன பயமா? என்னங்க வரலாங்களா? வாங்க வாங்க. அப்பா, தம்பி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு. போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க. நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்தேங்க. அடிக்கடி உங்க பொண்ணு பாக்குறேன், அதனால அதுகிட்டே கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா, அதனால அதுகிட்டே பாட்டு கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்னங்க, நம்ம பொண்ண தம்பி கிட்ட தானே பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம். இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம். கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம். வாங்க. என்ன இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிட கூட்டாங்களா? அது இல்ல, நான் சொல்லி கொடுத்த பாட்டுல நீங்க எந்த அளவுக்கு தேறி இருக்கீங்கன்னு நான் செக் பண்ண வேண்டாம்? டெஸ்ட் எல்லாம் எழுதிதாமா நாங்க இந்த வேலைக்கு வந்திருக்கோம். எப்படி தனியா கூட்டு போய் செக் பண்ண போறீங்களா, இல்ல இங்கேயே செக் பண்ண போறீங்களா? இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போய். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு ரொம்ப நல்லது. சம்பளத்தை நான் தர்றேன். சார், இந்த சமயத்துல இந்த இடத்துல என்ன இது அநியாயம்? நாங்க வேலைக்காரங்க சார், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறது எனக்கு சகஜம் இல்ல. இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்டை நடந்தாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றதை நான் பார்த்தேன், அந்த நாள் தான் நீங்க வேலை பார்க்குற கடைசி நாள். பி கேர்ஃபுல்.
சிகாமணி, அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடுபடுறான். நீ எப்படி ரெண்ட வச்சுன்னு சமாளிக்கிற? அப்படி ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி 2 பேரையும் மடக்கின? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை ஊட்டி கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டா. உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற. நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? என்ன மாதிரி கஷ்டம்? 2 பொண்டாட்டியுமே மடச்சாம்பராணிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே. தலை இருக்கும்போது ஏண்டி வாழாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரதை. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க, நான் வரேன். ஏன் எனக்கு மட்டும் நீங்க புருஷன் இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிட்டதுக்கு 2 கழுதிங்களை கட்டி இருக்கலாம். மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி. நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துறாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்பப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இறுக்கி கட்டு, வேலையை பார்ப்போம்.